கவிஞன் வாக்கு பொய்க்காது அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னந்தனி ஆள், நீ ஏளனமாக பாரு, கொஞ்சம் தள்ளி நின்று பாரு, பின்னால் 8 கோடி பேருன்னு எழுதின அந்த கைக்கு நிஜமாகவே விஜய் வந்து ஒரு தங்க காப்பு போடணும். இந்த 8 கோடி பேரும் விஜய் பின்னால் நிற்கிறாங்க அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். மிக அற்புதமான ஒரு தீர்ப்பு இது. இதுவரைக்கும் தமிழ்நாடு கண்டிராத ஒரு பேர் அதிசயம் இது. எம்ஜிஆர் வரும்போது இந்த மக்கள் வந்து எப்படி அவரை கொண்டாடினாங்களோ அதே மாதிரி இத்தனை வருடம் கழித்து கிட்டத்தட்ட 77க்கு பிறகு 2026 வந்து விஜயை அப்படி இந்த மக்கள் கொண்டாடி இருக்கிறாங்க. தற்குறி, தருதலை, கேவலமானவனுங்க, முட்டா புயலுக அப்படின்னு எவ்வளவோ ஏளனங்களை கேட்டு கேட்டு அவ்வளவு ஆத்திரத்தையும் கொண்டு போய் வாக்குச்சாவடியில் காட்டியிருக்கிறாங்க விஜயினுடைய தொண்டர்கள். இப்போ மணி வந்து 10:50 இந்திய நேரம். இப்போ பார்த்திங்கன்னா 107 சீட்டு முன்னிலையில் இருக்குது தாவேகா. பெரும்பாலும் இந்த எலக்ட்ரானிக் ஓட்ஸில் என்ன பலன் அப்படின்னா, இந்த பிகினிங்கில் எது லீடிங்கில் வருதோ அதுதான் கடைசி வரைக்கும். இப்போ நடுவில் அந்த ஏறி இறங்கிறது இதெல்லாம் வாக்கு சீட்டில் வரும். இங்கே எண்ணுவாங்க, அங்கே எண்ணுவாங்க. இப்போ இந்த மிஷினுங்கும் போது எல்லாத்தையும் கொஞ்சம் கனெக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து அப்படியே ஃபுல் ஸ்விங்காக வரும். அப்படி தான் வந்து 107 சீட்டுகள் விஜய் வந்து முன்னிலையில் இருக்கிறாரு. இது கிட்டத்தட்ட வெற்றி தான். அதில் ஒன்றும் நம்ம வந்து இதில் சந்தேகப்படுவதற்கு ஒன்றுமே கிடையாது. 118 சீட்டு வந்துருச்சுன்னா ஒரு சிங்கிள் மெஜாரிட்டி. இப்போ அதுக்கு வந்து இன்னும் 10 சீட்டு தான். இப்போ போகிற வேகத்தை பார்த்தா அது 118ஐயும் தாண்டி எங்கேயோ போய் நிற்கும் போல இருக்குது. இதில் பெரிய வருத்தம் என்னென்னா, திமுக வந்து 3வது இடத்தில் இருப்பது தான். ஆக்சுவலாக வந்து திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி அப்படின்னு ஒரு நேரட்டிவ் செட் பண்ணிகிட்டே இருந்தார். அது வந்து 100% பலிச்சு, அதுக்கு மேலேயும் பலிச்சு அவரை 3வது இடத்துக்கு தள்ளிடுச்சு. ஆக்சுவலாக திமுக வந்து நிறைய திட்டங்களை அறிவித்து செஞ்சிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இந்த நேரத்தில் நம்ம சொல்லி தான் ஆகணும். ஆனால் இவ்வளவு பெரிய படுதோல்வி திமுக சந்திக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. முதல்வரே பின்னடைவில் இருக்கிறாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. சென்னையில் இருக்கிற 16 தொகுதிகளும் தாவேகா வசம் வந்துருச்சு அப்படிங்கிறது தான் காலையிலிருந்து வர்ற ரிசல்ட்டு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து இங்கே பல பேரை நினச்சி கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஏன்னா இந்த தேர்தல் முடிவுகளுக்கு முன்னால் அல்லது தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்த பல பத்திரிகையாளர்கள், பெரிய பத்திரிகையாளர்கள் எல்லாருமே வந்து 15 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம் அரசியலில் பழந்தின்னு கொட்டை போட்ட பத்திரிகையாளர்கள் எல்லாருமே ரொம்ப 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 கீழ்நிலையில் தான் தாவேக்காவை வச்சு பார்த்தாங்க. தாவேக்கா குறித்து அவர்கள் பேசும்போதெல்லாம் அந்த முகத்தில் இருந்த எள்ளலை பார்க்கணுமே, அவ்வளவு நக்கல் நையாண்டி. அதே மாதிரி சோஷியல் மீடியாக்களில் பேசினவங்க எல்லாரையும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருந்தோம். நாம் வந்து நானும் சரி, பிஸ்மியும் சரி, இன்னும் சில நண்பர்களும் கொஞ்சம் ஆதரவாக பேசினா கூட கீழே வந்து கட்டையால் அடிக்காத கூடைய வார்த்தைகளால் எங்களை அடித்தவங்களெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த பத்திரிகையாளர்கள் இவங்க எல்லாருமே கொஞ்சம் ஒருதலை பட்சமாக நடந்துக்கிட்டாங்களோங்கிற அளவுக்கு கூட சில நேரங்களில் யோசிக்க வச்சாங்க. முக்கியமாக பாண்டே, எனக்கு அவர் மீது தான் ரொம்ப வருத்தம். ஏன்னா நான் அவருடைய தீவிரமான ரசிகன். அவருடைய பேச்செல்லாம் நான் ரொம்ப ரசித்து கேட்குறவன். அவர் வந்து தாவேக்கா 10க்கு மேலே வந்துருச்சுன்னா நான் அரசியல் பேசுகிறதே விட்டுடுறேன் அப்படின்னு சொன்னார். கடைசியாக, அதாவது இந்த தேர்தல் முடிந்த பிறகு நேற்று வரைக்கும் கூட அந்த கருத்தில் அவர் உறுதியாக இருந்தார். ஆனால் இன்றைக்கி அவர் என்ன சொல்ல போகிறாருன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி வந்து சோதிடர்கள்னு சொல்லிட்டு பல பேர் பல இடங்களில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அவருக்கு அது சரியில்லை, இவருக்கு இது சரியில்லை, அவர் தேர மாட்டார் அப்படின்னு அவர்கள் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருந்தாங்க. அதில் ரொம்ப முக்கியமாக நெல்லை வசந்தனுடைய அசிஸ்டண்ட் கார்த்திக்னு ஒருத்தர், அவர் வந்து தனி பெரும்பான்மையோட தாவேக்கா ஆட்சி அமைக்கும்னு சொன்னார். அவர் சொன்ன பிறகு பல பேர் அவரை வந்து கடுமையாக திட்டிகிட்டு இருந்தாங்க. அதற்கப்புறம் விஜயினுடைய ஆஸ்தான ஜோதிடர் ரத்தன் பண்டிட், அவர் மட்டும்தான் விஜய் வந்து அத்தனை சீட்டு பிடிப்பார், இத்தனை சீட்டு பிடிப்பாருன்னு பயங்கரமாக சொல்லிகிட்டு இருந்தார். தனிப்பெரும் மெஜாரிட்டியோட ஆட்சியை பிடிப்பாருன்னு சொல்லிட்டு இருந்தார். நான் கூட ரொம்ப சொம்படிக்கிறாரோ அப்படின்லாம் நினச்சேன். ஏன்னா இவங்க பேசின நிலவரம் அப்படி. நானே ரொம்ப பயந்துட்டேன். 2 சீட்டு 3 சீட்டுக்கு மேலே தாவேக்கா வரவே வராதுன்னு அவ்வளோ பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. பட் பார்த்திங்கன்னா இந்த மக்கள் வந்து மனசில் எவ்வளவு வெறியை வச்சுருந்துருக்காங்க பாருங்கள். எல்லா இடங்களிலும் நான் கேள்விப்பட்ட எல்லா இடங்கள்லையும் அதுதான், தாவேக்காவுக்கு போட்டிருக்கேன், தாவேக்காவுக்கு போட்டிருக்கேன், விசிலில் போட்டேன்னு நான் பேசிய
ஒரு 100 பேர்ட்டையாவது பேசியிருப்பேன். 100 பேரும் அதுதான் சொல்லியிருக்காங்க. இதை நான் பல வீடியோக்களில் பதிவு பண்ணிகிட்டே வந்தேன். நான் கேட்குற இடமெல்லாம் விசில் தான் சொல்கிறாங்க. இதெல்லாம் மிஷினில் தானே போய் விழப்போகுது, வேற எங்கேயாவது தான் போய் விழப்போகுதுன்னெலாம் நான் கேட்டேன். அதுதான் இன்றைக்கி கிட்டத்தட்ட நடந்திருக்கு. இதில் வந்து ஜோதிடர்கள் ஒரு பக்கம், அரசியல் விமர்சகர்கள் ஒரு பக்கம், இவங்களுடைய கருத்து கணிப்பெல்லாம் இன்றைக்கி பொய்யாகி சுக்கு சூறாக நின்று போச்சு. இப்போ நாம் பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நிமிடம் வந்து விஜயின் வீடு பல தொலைக்காட்சிகளில் காட்டப்படுது. பல அரசு அதிகாரிகள், காவல்துறை உயர் அதிகாரிகள் எல்லாருமே போய் நின்றுட்டாங்க. அவங்களுக்கு கரெக்டாக தெரியும் அந்த போக்கு வந்து எங்கே போய் நிற்குங்கிறது அவங்களுக்கு தெரியும். எல்லாருமே அங்கே போய் நின்றுட்டாங்க. சென்னையில் இல்லை, தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய கலவரம் வரப்போகுது, எங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுங்கன்னு நேற்று திமுகவின் ஆலந்தூர் பாரதி சொல்லும்பொழுது எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஒருவேளை கலவரங்கள் வரும் போல இருக்குது அப்படின்னு. நல்ல வேளையாக காவல்துறை நடுநிலையோடு இருந்து இந்த தேர்தலை நடத்தி கொடுத்தது மட்டுமில்லை, நடுநிலையோடு இருந்து இந்த முடிவுகளையும் காப்பாற்றி கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, பல இடங்களில் வாக்குச்சாவடிகள் சூறையாடப்பட்டிருக்கு. அதெல்லாம் கூட ரிப்பீட் ஆவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குமோலாம் நான் நினச்சேன். உள்ளபடியே வென்றவர்கள் தோற்று போகிற சூழ்நிலை கூட இங்கே உருவாயிருமோ அப்படின்லாம் நான் நினச்சேன். ஆனால் நல்ல வேளையாக அதையெல்லாம் காவல்துறை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இதற்கிடையில் இந்த எள்ளலும் கிண்டலும் சோசியல் மீடியாவில் ஓடிச்சுன்னு நான் சொன்னேன் இல்லையா, அதில் வந்து நிறைய முகநூல் நண்பர்கள் கூட இருந்தாங்க. நான் மதிக்கிற நண்பர்களே நிறைய பேர் இருந்தாங்க. நேற்று ஒருத்தர் போட்டிருந்தார், வீட்டில் வந்து சபாநாயகர் சேரை வந்து இவர் ராஜ்மோகன் செஞ்சிகிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் தான் சபாநாயகர்னு சொன்னாங்களாம். அதுக்காக வந்து அவரே உட்காந்து ஒரு சேரை ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் சட்டசபைக்கு போகும்போது இந்த சேரை வீட்டிலேருந்தே அவர் தூக்கிட்டு போயிடுவார் அப்படின்லாம் ரொம்ப நக்கல் அடிச்சிருந்தாங்க. சொல்ல முடியாது, சபாநாயகராக ராஜ்மோகன் கூட வந்துடுவார் போல இருக்குது. அவரும் வந்து முன்னணியில் இருக்கார். ஸோ இப்படி வந்து ஒருவனை தரம் தாழ்த்தி அசிங்கப்படுத்தி பேசுவது இருக்குல்ல, அது இனிமேலாவது நிறுத்திங்க. மக்கள் பார்க்குற பார்வை வேறையாக இருக்குது. இது தற்கூரி கூட்டம், எதற்கும் உதவாத கூட்டம்லாம் நீங்கள் சொன்னால் கூட இப்போ இன்றைக்கி அவர்களுடைய அந்த பலமான வாக்குகள் தான் இன்றைக்கி வந்து இவரை உட்கார வச்சுருக்கு. இது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து நேற்றே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கணும். தீர்ப்பு எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து மாணவர்கள் தவறான முடிவு எடுத்துடாதீங்க அப்படின்னு இந்த இளைஞர்கள்ட்ட ஒரு கருத்தை சொல்லணும் அப்படின்லாம் பல பேர் சொன்னாங்க. அது அக்கறையின் வெளிப்பாடு. கட்டாயமாக அதில் நம்ம ஒன்றும் தவறு சொல்வதற்கு இல்லை. நல்ல வேளையாக அப்படி ஒரு சூழ்நிலையை இயற்கை கொடுக்கல. விஜய் வந்து பல கோயில்களுக்கு போனார், தர்காக்களுக்கு போனார், இது கிறிஸ்தவ ஆலயங்களுக்கு போனார், முழந்தாளிட்டு ஒரு பிரார்த்தனை பண்ணதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதை கூட இங்கே வந்து பல பேர் கிண்டல் அடிச்சுட்டு இருந்தாங்க. எல்லாமே நடிப்பு, நாடகம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அவரை பிடிக்காதவர்கள் வைத்த இவ்வளவு விமர்சனங்களையும் பிடித்தவர்கள் அடித்து நொறுக்கி இருக்கிறாங்க. அதுதான் நம்ம இதில் ஃபைனலாக பார்க்க வேண்டியது. விஜய் செய்ய வேண்டியது என்னங்கிறது நிறைய இருக்குது. இப்போ அதாவது முற்றிலும் புதியவர்கள், இப்போ இங்கே வந்திருக்கிற இந்த கூட்டம் வந்து முற்றிலும் புதிய கூட்டம். இது சட்டசபைக்குள் போய் அதை வந்து ஒரு முறையாக நெறியாக நடத்தணுங்கிறது எல்லாருடைய விருப்பமாகவும் இருக்கும். அதை விட அவர் சொன்ன வாக்குறுதிகளில் ஒரு முக்கால்வாசி அவர் நிறைவேற்றணுங்கிறது ரொம்ப முக்கியம். எல்லாத்தையும் விட கடந்த ஆட்சியில் இந்த இல்லத்தரசிகளுக்கு தரப்பட்ட பணம், அப்புறம் வந்து நான் முதல்வன் திட்டம், இது எதையுமே வந்து விஜய் நிறுத்திடக்கூடாது. ஏற்கனவே செய்த நல்ல விஷயங்களை தொடர்ந்து செய்யணும். முடிந்தால் அதை இன்னும் கொஞ்சம் ப்ளஸ் பண்ணி செஞ்சாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இதையெல்லாம் வந்து அவர் கவனத்தில் எடுத்துக்கணும். அது இல்லாமல் இன்னும் அவர் செய்ய வேண்டியது இங்கே நிறையா இருக்குது. அதையெல்லாம் நான் கட்டாயமாக அவர் முதலமைச்சர் பதவி ஏற்று கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன பிறகு ஒரு வீடியோ போடுவேன். அது அவருடைய பார்வைக்கும் போகும். ஏன்னா நாம் போடுகிற வீடியோவை பல முறை அவர் பார்த்துருக்கிறாரு. ஸோ அதனுடைய நம்பிக்கையில் நான் சொல்கிறேன், கட்டாயமாக விஜய் என்ன செய்யணும், இன்னும் பல ஆண்டுகளுக்கு இங்கே வந்து அவர் ஆட்சி அமைக்கணும்னா அவருடைய ஸ்திரத்தன்மை எப்படியெல்லாம் செஞ்சால் அடைய முடியும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்வதற்கு நான் நிறைய லிஸ்ட்டு வச்சுருக்கேன். அந்த லிஸ்ட்டெல்லாம் கட்டாயமாக அவருக்கு நான் சொல்லுவேன். இது வந்து ஒரு மகிழ்வான தருணம் தான். விஜய் வெற்றியடைந்ததற்காக யாரெல்லாம் சந்தோஷப்படுறீங்களோ ரொம்ப ஹாப்பியாக இருங்க. நிஜமாக நீங்கள்லாம் பயப்படுற அளவுக்கு ஒரு ஆட்சி இங்கே வரவே வராது. என்னடா ஒன்றும் தெரியாதவங்க கையில் போய் ஆட்சியை கொடுத்துட்டோமேன்னு யாரும் நினைக்காத அளவுக்கு ஒரு ஆட்சியை அவர் செய்வார்னு நான் உறுதியாக நம்புகிறேன். கட்டாயமாக நாங்கள்லாம் எங்களை போன்றவர்கள், தூரத்தில் இருக்கிற பத்திரிகையாளர்கள் அவரை எப்படியெல்லாம் நெறிப்படுத்தணுமோ அப்படிலாம் கட்டாயமாக நெறிப்படுத்துவோம், சொல்லுவோம். நல்லதே நடக்கும், கான்ஃபிடண்ட்டாக இருங்க. அப்புறம் முக்கியமாக சொல்ல மறந்துட்டேன், ரவி ஐபிஎஸ் முன்னாள் காவல்துறை அதிகாரி,
அவர் வந்து கடைசியாக ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டார். எக்ஸிட் போலுக்கும் எக்ஸிட் போல் ஒன்று வெளியிட்டார். அதில் 41% தாவேகா வாங்கும், 121 சீட்டுகள் வெற்றி பெறும் அப்படின்னு சொன்னார். ஒரு காவல்துறை அதிகாரி கிட்டத்தட்ட ஒரு 2300 பேர் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகளை வச்சு 234 தொகுதியிலையும் எடுத்த கணிப்பு அது. அவரை கூட திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் வந்து பிஜேபியினுடைய கைக்கூலி, இவர் இதுக்காக செங்கோட்டையனுக்கு சொந்தக்காரரு, அதனால தான் இவர் இப்படியெல்லாம் பண்ணுறாரு, இவருக்கு இப்போ பின்னால் ஒரு அஜெண்டா இருக்குது, அப்படி இப்படிலாம் அவரையே பயங்கரமாக சந்தேகப்பட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் எல்லா கருத்தையும் சொல்லிவிட்டு கடைசியாக சொன்னார், இதில் மாறுவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது, ஆனால் எனக்கு வந்த கணிப்பை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் அதை கூட புரிஞ்சுக்காமல் ரொம்ப அவர் அசிங்கமாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இத்தனைக்கும் முன்னாள் அமைச்சர்னு சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. மரியாதைக்குரிய அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர் மீது வந்து பெரிய அளவு யாருமே சொல்ல முடியாது, ஒரு குறை சொல்ல முடியாத ஒரு நபர் தான் தங்கம் தென்னரசு. அவருடைய மைத்துனர் தான் ரவி ஐபிஎஸ் அவர்கள். ஸோ அவர் வந்து இந்த கருத்தை வெளியிட்டது நடுநிலையோடு வெளியிட்டாருங்கிறதை யாருமே புரிஞ்சுக்கல. திமுக அமைச்சரோடு நெருங்கிய உறவினர் ஒருத்தர் இந்த கருத்தை சொல்கிறாரே அப்படிங்கிறது கூட புரிஞ்சுக்காமல் பல பேர் அவர் விமர்சனம் பண்ணாங்க. இன்றைக்கி என்னாச்சு அப்படிங்கிறதையும் நீங்கள் கருத்தில் எடுத்துக்கணும்.